இந்த படம் பண்ணிச்சா துரை நீரோட கணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குடிக்கிற நீரோட கணமும் இந்த இடத்த விட்டு வெல்கம் டு பாப்பாத்தி விலாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம லயத்துக்கு மேற்பகுதியில் இருக்கேன். இன்றைக்கி உங்களை எங்கே கூட்டி வந்திருக்கேன்னா நீர் எப்படி உருவாகுது, அந்த ஊற்று நீர் எப்படி தரையிலேருந்து மேலே வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உங்களை நான் இப்போ கூட்டி வந்திருக்கேன். நம்ம லயத்தோட வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம லயத்துக்கு அடையாளமாக இன்னொரு இடம் இருக்குது. அது என்னென்னா அந்த ஆலமரம். இந்த ஆலமரம் எங்கள் லயத்துக்கு அடையாளம். எங்கள் லயத்துக்கு பேரே ஆலமரத்து லயம் தான். இப்போ நம்ம போயிட்டு நீர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே திருப்பி வந்து இந்த ஆலமரத்தை நான் காட்டலான் இருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். எங்கள் லயத்தில் உள்ள எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாய்க்குட்டிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ பேரையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதே போல் இந்த நீர் எப்படி உருவாகுது, அது நீரோட கணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குடிக்கிற நீரோட கணமும் இந்த இடத்த விட்டு தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஏரியா தெரியுது, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அந்த டவுன் ஏரியாவுக்கு இங்கே இருந்தால் தண்ணி போகுது. அப்போ நீ அங்கே குடிக்கிற தண்ணியோட கணத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது. அதை நீங்கள் பருகிறதுக்கான வாய்ப்பு என்னைக்காச்சும் கிடைக்குமா இருந்தால் எங்கள் லயத்துக்கு நீங்கள் வருவீங்களா இருந்தால் நாங்கள் எங்கே இருக்கோம்னா உடப்பு சல்லாவை டவுனுக்கு மேற்பகுதியில் எனிக் பெரிக் டிவிஷனில் இருக்கோம். தண்ணி இருக்க இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி இந்த இப்படி தான் ட்ராவல் பண்ணி வருது. இந்த இடத்துல தான் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக நான் இங்கே வரல, அதனால் ரொம்ப மறந்துட்டேன். போய் பார்ப்போம். இதுக்குள்ள தான் தண்ணி இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல இடம். அப்படி இருக்கு, காடாயிடுச்சு மச்சான். சரி, இது தான் ஊற்று நீர். இதுக்குள்ளே தான் வருது. எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் வந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, காடாக இருக்குது. என்ன செய்வோம், தண்ணியை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். கத்தி வர வந்துட்டேன். கத்தி இப்போல்லாம் வருங்கால எதிர்கால தலைவரையும் குட்டி விட்டேன். போ காட்டு தான் பண்ணி கத்தி வச்சேன். கத்தி விட்டு கஞ்சி வரைப்பாங்க. இந்த இடத்துல தண்ணி இருக்கு தெரியும். வர்ற தண்ணி எங்கே இந்த வருதுங்கிறத காட்டணும், அவ்வளோதான். மாட்டுக்கு அப்படியே பில்லு அறுத்துடா. இன்னைக்கு தேடிடலாமா? தெரியலையே, ஏன்டா அங்கே அடிக்கிற சம்பந்தம் இல்லாமல் முள்ள எடுத்து வச்சிருக்கேன். ஓ ஊத்துதே.
முள்ளு கூட பிரச்சனை இல்லை, அட்டை தாண்டா. நல்ல சந்துக்களை பாரு. தெரியுதா? கொஞ்சம் தான் வருது இதுலேருந்து. இதா தண்ணி வர்றது. இது மண் இருக்கனால தான் இறங்குது. அங்கிட்டு தான் இறங்குது இப்படி சுற்றி. இந்த பக்கத்து இன்னும் வெட்டணும். வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போகணும். போன பேருந்து இங்கே இருந்தது. ஏ தண்ணி சொல்ல கேட்குதா? அப்புறம் மூடி இருக்காங்க. ரைட். கிடைச்சிச்சா? சத்தம் மட்டும் தான் மச்சான் கேட்குது. இது தண்ணி வருது. வருதா? தண்ணி ஓ தண்ணி மச்சான் வர இடம். இந்த இடத்துல தண்ணி வருது பார்த்துங்க. இந்த இடத்துல காட்டினது இங்கே வந்து வர்றது தான். இங்கே வந்து வர்ற தண்ணி இந்த கல்லுக்கு அடியில் வந்து வருது. இங்கே கிட்டே கொண்டு போகலாம் சார். ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தண்ணி ஊற்ற எடுக்குது. அப்பாடா, இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. காட்ட முடியாதோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய சுற்றி காடாக தான் கிடக்கு பாருங்கள். இங்கே நாங்கள் வந்து யார் துப்புரவு பண்ணுறதில்ல, இவ்வளோ நீர் தான் வருது. கண்டுபிடிக்க இயலாதோன்னு நினச்சேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாய்க்கு துரை போயிட்டு இது இலை ஒன்று கொண்டு வாங்க. இந்த இலை ஒன்று வெட்டுங்களே. இன்னும் இருக்க நீருக்கும் பனி இருக்க நீருக்கு என்ன வித்தியாசம்னா கணம்னு என்னென்னா இங்கே இருக்க நீரோட பாரம் வித்தியாசம். அப்போனா இங்கே இருக்க நீரோட இந்த இந்த இடத்த விட்டு தாண்டி போக 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 நீரோட பாரம் குறையும். இங்கே இந்த இடத்துல நீங்கள் உங்கள் தாகத்துக்கு இந்த இடத்துல எடுத்து நீங்கள் குடிக்கிற 1 கப் தண்ணி இருக்கும்.
இதே தண்ணியில் இன்னும் கொஞ்சம் பனியம் போயிட்டு நம்ம லயத்துக்கெல்லாம் ஓகே சாதாரண தூரம் ஒன்று தான் இருக்குது. அதையும் தாண்டி பனியை போயிட்டு இதே நீரை நீங்கள் குடிப்பீங்கன்னா இருந்தால் உங்கள் தாகத்துக்கு 2 கப் தண்ணி குடிக்க வரும். இல்லைங்கதா? இந்த இடத்துல எடுத்து குடிச்சிங்கன்னா 1 கப் தண்ணி குடித்தா போலும் அந்தளவுக்கு கனமாக இருக்கும். கப் ஒன்று கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல போல ஏன்னா சைட்ஸ் பரவாயில்ல. துரை நீ குடிச்சிருக்க மாட்டேன், நாங்கள் குடிச்சிருக்கோம். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. நீடி மலையத்தில் குடிக்க தண்ணிக்கு இங்கே இருக்க இவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாரு. ஐயோ இந்த படம் பண்ணிச்சா கையில் அடிப்பேன்டா வடிவேல் மாய்க்க. எல்லாரும் போயிட்டு நான் எப்படிடா விட்றேன் வாங்க தண்ணி. அதாவது இந்த இடத்துல தாண்டி மேலே தண்ணி இல்லை வேணும் பார்த்துக்கங்க. இங்கிட்டலாம் காடு மாதிரி தான் இருக்குது. சரி தரையெல்லாம் வறண்டு தான் கிடக்கு. தண்ணி இங்கே தான் இருக்குது. நான் கணக்கான இடத்த தான் காட்டியிருக்கேன். தரையெல்லாம் பாருங்கள், இங்கேலாம் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அறவே தண்ணி இல்லை, தண்ணி உருவாக தான் இடத்தான். தரையை கட்டுப்பேன் அப்படி நடந்து போ. இந்த ஊருக்கா விரும்புவேன். ரொம்ப போய்ட்டு அங்கிட்டு வரணும்டா. அங்கிட்ட ஓடி போயும் பார்த்துக்கோங்க. நல்ல தரையை காட்டுமா தான் மேலே காட்டுறதால எனக்கு தரையை காட்டு. எனக்கு தரையை காட்டுனா நாங்கள் சீட் பண்ணியிருப்போம் நீங்கள் நினைக்கலாம். நோ சீட்டிங். வாடா கையில் வச்சுக்கே சொல்லவா அப்படியே. ஓகே முடிஞ்ச அளவு காட்டியாச்சு. எங்கிட்ட லயத்துக்கு அடையாளம் பெஸ்ட்டு நீர் தான். ஏன்னா எங்கேயும் தண்ணி இல்லாட்டி இங்கே தான் வருவாங்க. 2வது அடையாளம் ஆலமரம். அடுத்த வீடியோவில் ஆலமரத்தை பார்ப்போம். இப்போ நான் அங்கே தான் போக போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், பாட்டாவை பார்க்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இப்போ நீங்கள் லயத்தையும் தாண்டி இன்னும் வெளியே போயிட்டு வீடியோ போடலாம். இவரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீடியோ போடலான்னு தான் இருக்கோம். ஃபுல் சப்போர்ட் ஒன்று தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோ. ஆலமரம் எங்களுக்கு ரொம்ப சொந்தமானது. எங்கள் பேரே ஆலமரத்து லயம் தான். நீ உடப்சாலா வந்தீங்கன்னா ஆலமர லயன்னு எதுன்னு எனக்கு மேலே காட்டி கேட்டிங்கன்னா காட்ட கூட தேவையில்ல, டவுன்லேருந்து பார்த்தாலே நாங்கள் தெரியும், வந்துடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்கும் அனுப்புங்க, பிடிச்ச அவ்வளோ பேருக்கும் அனுப்புங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ ஆலமரம்.